ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஒயிட் டெவில். இதை எழுதினவங்க ஜான் வெப்ஸ்டர். ஜான் வெப்ஸ்டர் வந்து இங்கிலாண்டில் ஒரு ஃபேமஸ் பிளே ரைட்டாக இருந்திருக்காரு. இவர் எழுதின டச்சஸ் ஆஃப் மால்ஃபியும் த ஒயிட் டெவிலும் 17th சென்ச்சுரியில் மாஸ்டர் பீஸாக இருந்திருக்கு. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்சியானோ. பிரான்சியானோவோட ஒய்ஃப் பேர் இசபெல்லா. இந்த பிரான்சியானோ அப்படின்றவர் ஒரு டியூக்காக இருப்பார். இவருக்கும் இசபெல்லாக்கும் பிறந்த பையன்தான் ஜியோவானி. இந்த பிரான்சியானோக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் இவர் விக்டோரியா அப்படின்ற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருப்பார். இந்த விக்டோரியா அப்படின்றவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கேமிலியோ. நெக்ஸ்ட்டு விக்டோரியாவோட பிரதர் யாருன்னா ஃப்ளாமினியோ. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா இசபெல்லாவோட பிரதர். இசபெல்லாவோட பிரதரும் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸோட டியூக்காக இருப்பார். இவரோட பேர் ஃப்ரான்சிஸ்கோ. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா கார்னிலியா வந்து விக்டோரியாவோட மதர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜான்சே அப்படின்றவங்க யாருன்னா விக்டோரியாவோட சர்வெண்ட். இந்த ஜான்சேயும் ஃப்ளாமினியோ அதாவது விக்டோரியாவோட பிரதரும் லவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மான்டிசெல்சோ. இந்த மான்டிசெல்சோ யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ அதாவது இசபெல்லாவோட பிரதர் ஃப்ரான்சிஸ்கோ இருக்கார் இல்லையா, அவரும் இந்த மான்டிசெல்சோ அப்படின்றவரும் எந்த வேலை செஞ்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. இவர் ஃபஸ்ட்டு கார்டினலாக இருந்திருப்பார், அப்புறம் போப்பா ப்ரமோட் ஆயிருப்பார். லாஸ்ட்டாக லோடோவிக்கோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இந்த பிளே ஓப்பன் ஆகும்போதே லோடோவிக்கோ அப்படின்னு ஒரு இட்டாலியன் பர்சனோட தான் ஓப்பன் ஆகுது. இந்த லோடோவிக்கோ வந்து நிறைய மர்டர் பண்ணிட்டதுனால ரோம் கவர்மெண்ட் வந்து இவரை பனிஷ் பண்ணுறாங்க. இவரை பனிஷ் பண்ணி இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ லோடோவிக்கோ ஜெயிலுக்கு போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்டான கேஸ்பரோ அண்ட் ஆண்டனிலி அப்படின்ற 2 பேர்கிட்ட போய் இவர் கொஞ்சம் மணி கொடுத்து எப்படியாவது என்னை ஜெயிலிருந்து வெளியே எடுத்துருங்க, இந்த தண்டனையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மணி கொடுக்குறாரு. அவங்களும் சரி ஓகே நாங்கள் வந்து உன்னை எப்படியாவது வெளியே எடுத்துறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த சீனுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சீன் எங்கே நடக்குது அப்படின்னா, டியூக் ஆஃப் பிரான்சியானோ இருக்கார் இல்லையா, இவர் வந்து கேமிலியோவோட ஹவுஸுக்கு வராரு. கேமிலியோ ஹவுஸுக்கு இவர் எதுக்கு வராருன்னா, அவரோட பியூட்டிஃபுல் ஒய்ஃபான விக்டோரியாவை செடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் அவங்க வீட்டுக்கு வராரு. ஆனால் விக்டோரியாவுக்கு வந்து ஆல்ரெடி பிரான்சியானோ மேலே ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கிறதுனால அவரோட எண்ணத்தை மாற்றி அவங்களும் இவரோட அஃபேரில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணுற மாதிரி 2 பேரும் சீக்ரெட்டாக மீட் பண்ணுறதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அடிக்கடி கேமிலியோ இல்லாத நேரத்தில் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. விக்டோரியாவோட பிரதரான ஃப்ளமினியோவும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட கேரக்டர் எந்த மாதிரினா, அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு மணி வரணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ அவங்க சிஸ்டர் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுக்காகனா, இந்த பிரான்சியானோ வந்து விக்டோரியாவுக்கு நிறைய ஜுவல்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு மணி கிடைக்குது இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக இவர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இந்த பிரான்சியானோ வந்து விக்டோரியாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது விக்டோரியா வந்து அவங்க கண்ட ஒரு கனவை பற்றி சொல்லுவாங்க. அந்த கனவுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா, விக்டோரியா சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்டான கேமிலியோவும் உங்களோட ஒய்ஃபான இசபெல்லாவும் சேர்ந்து என்னை கொலை பண்ணுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே பிரான்சியானோ சொல்லுவார், சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், அவங்க எல்லாரும் உன்னை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அவள் இன்டைரக்டாக என்ன சொல்ல வர அப்படின்னா, கேமிலோவையும் இசபெல்லாவையும் நம்ம கொலை பண்ணணும், இல்லைனா அவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் அவளோட ட்ரீம் மூலயமா அவள் சொல்ல வரா அப்படின்றத பிரான்சியானோ புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விக்டோரியாவோட அம்மாவான கார்னிலியா அப்படின்றவங்க அதை கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷேமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட அஃபேரில் இருக்காளே அப்படின்றது தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப கர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களால் எங்களோட ஃபேமிலிக்கே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ரொம்ப திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்ரான்சிஸ்கோ இருக்கார் இல்லையா, ஃப்ரான்சிஸ்கோனா யார், இசபெல்லாவோட பிரதர். அந்த இசபெல்லாவோட பிரதர் கிட்ட வந்து இசபெல்லா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டான பிரான்சியானோ வந்து இப்படி வேற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிறாங்க, அது எனக்கு நல்லா தெரியுது, அதனால தான் என்கிட்ட அவங்க ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அவளோட பிரதர் கிட்ட சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. அவளோட பிரதருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஸோ கண்டிப்பாக அவனை பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட உடனே அப்போ கூட இசபெல்லா சொல்கிறா, நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கைண்டோட அவரை பனிஷ் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, என்னதான் அவன் வந்து இவளுக்கு துரோகம் பண்ணாலும் இசபெல்லாவுக்கு பிரான்சியானோவை ரொம்ப பிடிக்கும், அவனை ரொம்ப லவ் பண்ணுறா அப்படின்ற ரீசனுக்காக ஹஸ்பண்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கைண்ட்னஸோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்போ ஃப்ரான்சிஸ்கோ வந்து அவளோட சிஸ்டரை ஏமாத்தினதுனால ரொம்ப கோவத்தில் இருக்கான். இப்போ இவன் வந்து பிரான்சியானோவையும் விக்டோரியாவையும் எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்காக ஹெல்ப்புக்கு இவன் மாண்டி செல்சோவை வந்து கூப்பிட்டுக்கிறான். இப்போ மாண்டி செல்சோ ஃப்ரான்சிஸ்கோ 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பிரான்சியானோவை வந்து பழி வாங்கணும், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது ஃப்ரான்சிஸ்கோ வந்து அவரோட சிஸ்டருக்காக பிரான்சியானோவை வந்து பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் இவர் அஃபிஷியலாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணார் அப்படின்னா அது 2 பேருக்கு இடையில ஒரு வார் மாதிரி கிளம்பிடும். ஏன்னா 2 பேருமே ஒரு டியூக்காக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க அஃபிஷியலாக ஒரு மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இந்த மாதிரி மக்களை நம்ம சஃபர் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி ஃப்ரான்சிஸ்கோ என்ன நினைப்பாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அஃபிஷியலாக போகக்கூடாது, அன்அஃபிஷியலாக தான் அவங்கள பனிஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். நெக்ஸ்ட்டு இப்போ பிரான்சியானோ வந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து இசபெல்லா கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார். ஏன்னா இப்போது ஒன்று அவளை வந்து கொலை பண்ணணும், இல்லைன்னா இவரோட லைஃப்பில் இருந்து அவளை சுத்தமாக வேனிஷ் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருக்கிறதுனால இவர் இப்போது அவகிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார். அவள் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சரான ஒரு கேர்ளாக இருப்பாள். இவர் இவ்வளோ கோவமாக பேசும்போது இவ சைடு தான் நியாயம் இருந்தாலுமே இவளால் சத்தமாக எதுவுமே பேச முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி அவகிட்ட கத்திட்டு அவர் அங்கேருந்து வெளியே போயிடுவார். நெக்ஸ்ட்டு டாக்டர் ஜூலியோ அப்படின்ற ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறாங்க. யாருன்னா ஃப்ளாமினியோவும் பிரான்சியானோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து இசபெல்லாவை மர்டர் பண்ணுறதுக்காக இந்த டாக்டர் ஜூலியோவை ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இசபெல்லா வந்து நைட்டு தூங்கும்போது எப்போவுமே அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவான பிரான்சியானோ ஃபோட்டோவுக்கு கிஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அப்படி அவங்க கிஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவில் பாய்சன் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்றது தான் இவங்களோட பிளான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக்டரை வந்து இவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேமிலோவை எப்படி கொலை பண்ணலான்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு என்ன நடக்கும் அப்படின்னா, மாண்டி செல்சோவும் ஃப்ரான்சிஸ்கோவும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, பிரான்சியானோவையும் விக்டோரியாவையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கேமிலோ இங்கே இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது வெளியே எங்கேயாவது அனுப்பி வச்சிடணும் அப்படின்றதுக்காக மாண்டி செல்சோ அப்படின்றவர் கேமிலோ கிட்ட போய் பேசுவார். கேமிலோவுக்கு மாண்டி செல்சோ வந்து நெஃப்யூ. ஸோ அவர் போய் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட ஒய்ஃப் எப்பவும் உன்கிட்ட லவ்வபுளாக இருக்கணும் அப்படின்னா நீ இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக போ, அவங்க ஒன்றை மிஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தான் உங்களோட லவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு அப்புறம் பைரேட்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணுறதுக்காகவும் கேமிலோவை அங்கேருந்து வெளியே அனுப்பி வைப்பார். கேமிலோவும் வெளியே கிளம்பி போயிடுவான். இப்போது கேமிலோ அங்கே இல்லாததுனால பிராச்சியானோவும் விக்டோரியாவும் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது பிராச்சியானோ கான்ஜுரர் அப்படின்ற ஒருத்தரை ஹையர் பண்ணுவார். கான்ஜுரர் அப்படின்னு சொல்லும்போது மந்திரவாதி மாதிரி. அவரை எதுக்காகனா இவங்க 2 பேரையும், யாரெல்லாம்னா இசபெல்லாவையும் கேமிலோவையும் எப்படி கொலை பண்ணலான்னு சொல்லி இவர்கிட்ட ஐடியா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திரவாதி இல்லையா, ஸோ எந்த மாதிரி நடக்க போகுதுன்றத ஒரு பிக்சர் மாதிரி கூட இவங்களுக்கு ஷோ பண்ண அவரால் முடியும். ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவர் தான் இந்த ஐடியாவை சொல்லுவார். கேமிலோ வந்து எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லுவாருன்னா, அங்கே இருக்கிற இடத்துல ஹார்ஸ் வச்சு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க. அங்கே என்ன நடக்கும்னா, ஹார்ஸ் மேலே ஹியூமன் எல்லாரும் டான்ஸ் ஆடுறது, சர்க்கஸ் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டை ஃப்ளாமினியோ வந்து அரேஞ்ச் பண்ணுவார். அதில் ஃப்ளாமினியோவும் கேமிலோவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃப்ளாமினியோ வந்து கேமிலோவோட நெக்கை பிரேக் பண்ணிடுவாங்க. அவர் பர்பஸாக தான் இதை பண்ணுவார். ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது இது கேமில் ஒரு பார்ட்டு, ஆக்சிடெண்ட்டாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. இசபெல்லாக்கு அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பிக்சரில் பாய்சன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் மாதிரி போட்டு கான்ஜுரர் வந்து பிராச்சியானோ கிட்ட சொல்லும்போது அவரும் சரி ஓகே 2 பேரையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஜுரர் என்ன சொல்லுவாருன்னா, லோடோவிக்கோ அப்படின்ற ஒருத்தன் வந்து இசபெல்லாவை ஒன் சைடாக
சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இசபெல்லா இறந்துட்டான்ற விஷயம், அதுக்கு காரணம் நீதான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் உன்னை பழி வாங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதை பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாரு. நம்மளோட பிளான் என்னன்னா இவங்க 2 பேரையும் கொலை பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரையும் மட்டும் கொலை பண்ணுங்கள், வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ கேமிலோ இறந்து போயாச்சு. ஸோ இப்போ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, கேமிலோ இறந்து போயிட்டாரு. மாண்டிசெல்ஸோக்கும் ஃப்ரான்சிஸ்கோவுக்கும் ரொம்ப டவுட் இருக்கிறது விக்டோரியா மேலே. கண்டிப்பாக இவங்க தான் கேமிலோவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே நம்புவாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இருக்காது. அவள் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? ஸோ ஆதாரம் இல்லாததுனால இவங்க அவளை கோர்ட் முன்னாடி நிறுத்தி எப்படியாவது அவளோட கேரக்டரை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. கோர்ட்டில் பேசும்போது விக்டோரியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அந்த லாயர் விக்டோரியா கிட்ட நிறைய ட்ரிக்கியான கண்டினியூஸ் கொஷின்ஸ் கேட்டு அவளை ரொம்ப குழப்புவார். எப்படியாவது அவள் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிடணும் அப்படின்றதுக்காக கண்டினியூஸாக ட்ரிக்கி கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருப்பாரு. ஆனால் விக்டோரியா அவளுக்காக ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அவளோட ஆர்குமெண்ட்டையும் அவளோட கரேஜ்னஸையும் பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மாண்டிசெல்ஸோ கோவத்தில் இவளை பார்த்து ஓர் அப்படின்னு சொல்லுவார். விக்டோரியாவை பார்த்து ஒரு கேரக்டர்லெஸ் உமன் அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோடனே அவளுக்கு ரொம்ப கோவமாகும். இந்த அளவுக்கு அவளை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் பேசுவாள். ஆனால் லாஸ்ட்டில் மாண்டிசெல்ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இவளை ஹவுஸ் ஆஃப் கன்வெர்டிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருவார். அந்த பிளேஸில் யார் இருப்பா அப்படின்னா ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவளை அனுப்பி வச்சிருவார். கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிராச்சியானோ ஃப்ரான்சிஸ்கோவோட காதில் ஏதோ சொல்கிறாரு. ஜியோவானி ரிவீல் பண்ணுறாரு என்னன்னா இசபெல்லா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஃப்ரான்சிஸ்கோவுக்கு நல்லா தெரியுது இதை பண்ணது கண்டிப்பாக அவளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு தெரியுது. ஆனால் இப்போ இவரால் அஃபிஷியலாக அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன்னா அவர் அப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தார் அப்படின்னா 2 டியூக்ஸ்க்கும் நடுவில் சண்டை வரும் அப்படின்றதுக்காக இதை சீக்ரெட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டான மாண்டிசெல்ஸோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது லொடோவிக்கோனா யார்? ஆக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டில் ஒருத்தங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இல்லையா, அவர் ஜெயிலிருந்து இப்போ வெளியே வந்துட்டார். அவர் மேலே இப்போ எந்த கேஸுமே இல்லை. அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் ஆல்ரெடி இசபெல்லாவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் இங்கே வரும்போது இசபெல்லா இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை கேட்ட உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. யார் அவளை கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பாக கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இவர் இருக்கிறாரு. இப்போ ஃப்ரான்சிஸ்கோ எப்படியாவது அவங்க சிஸ்டரை கொலை பண்ணவங்கள கொலை பண்ணிடணும் அப்படின்ற ரீசனுக்காக மாண்டிசெல்ஸோ கிட்ட பிளாக் புக்கை கேட்குறாரு. இந்த பிளாக் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா மர்டர் பண்ண கிரிமினல்ஸோட லிஸ்ட் இருக்கும். இதில் யாராவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ்கோ நினைப்பார். இவர் இப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் இசபெல்லாவோட கோஸ்ட் இவர் முன்னாடி அப்பேர் ஆகும். ஆனால் இவர் நினைப்பார் அவள் இறந்து போயிட்டான்ற சோகத்தில் இருக்கிறனால தான் இவருக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அதை கன்சிடர் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோவும் மாண்டிசெல்ஸோவும் பிளான் பண்ணி நம்ம ஒரு ஃபேக் லவ் லெட்டரை விக்டோரியாவுக்கு எழுதுவோம். சியானோவையும் விக்டோரியாவையும் நம்ம செப்பரேட் பண்ணாதான் 2 பேரையும் மர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவள் இருக்கிற அந்த ஹவுஸுக்கு ஃப்ரான்சிஸ்கோ அவளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு ஃபேக் லவ் லெட்டரை அவளுக்கு அனுப்பி வைப்பார். அதை பார்த்ததும் பிரான்சியானோ ரொம்ப கோவப்படுவார். ஏன்னா ஆல்ரெடி விக்டோரியாவுக்கு கேமிலோவோட கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவள் பிரான்சியானோவை தான் இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரான்சிஸ்கோ இவளுக்கு லவ் லெட்டர் அனுப்புகிறானே அப்படின்ற கோவத்தில் பிரான்சியானோ விக்டோரியா கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. அவளை ஒரு கேரக்டர்லெஸ் உமன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆனால் விக்டோரியா ரொம்ப கிளவராக அவன்கிட்ட நான் இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை, இது எல்லாமே ஃபேக், நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சிருவா. அதனாலேயே அவங்க 2 பேரும் மறுபடியும் பேட்சப் ஆயிடுவாங்க. பிரான்சியானோ அந்த பிரிசன்ல இருந்து இவளை காப்பாற்றி 2 பேரும் நம்ம வேற எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ 2 பேரும் பதுவாக்கு போயிடுவாங்க. அங்கே போய் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிடுவாங்க. இவங்க அங்கே போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இருந்த போப்புக்கு பதிலாக நியூ போப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நியூ போப்பா யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மாண்டிசெல்ஸோவை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாண்டிசெல்ஸோ இப்போ போப் ஆயிடுவார். அவர் போப் ஆனதுமே என்ன ஒரு ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னா
அப்படின்னா பிரான்சியானோவும் விக்டோரியாவும் எங்கே இருந்தாலும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்து அவங்கள அலோவ் பண்ணவே கூடாது. அவங்களோட மேரேஜ் வந்து எந்த சர்ச்லையும் நடக்கவே கூடாது. எந்த சர்ச்லேயும் ஒரு பார்ட்னராகவோ மெம்பராகவோ அவங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவார். ஸோ அதனாலேயே அவங்களால எந்த ஒரு சர்ச்லேயும் கனெக்டாக இருக்கவே முடியாது. இப்போ அவங்க பதுவாவில் இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸும் இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ்கோ அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மர்டரரை வந்து தேடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி ஃப்ரான்சிஸ்கோ இவங்க 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணுறவங்க தான் லோடோவிக் தான் நல்லா மர்டர் பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக லோடோவிக்கை அவர் செலக்ட் பண்ணியிருப்பார். இப்போது லோடோவிக்கை மாண்டிசெல்ஸோ மீட் பண்ணிவிட்டு ஃப்ரான்சிஸ்கோ உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு லோடோவிக்கோ இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாண்டிசெல்ஸோ அஃபிஷியலாக அதுக்கு டிஸ்அப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சீக்கிரட்டாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, நீ ஃப்ரான்சிஸ்கோ சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மணியும் ப்ரொவைட் பண்ணுவார். இப்போ லோடோவிக்கோவுக்கு வந்து இது ஒரு டபுள் ப்ரொமோஷன் மாதிரி. அவன் நினச்ச மாதிரி இசபெல்லாவை கொலை பண்ணவங்களே அவனால் பழி வாங்க முடியும், அட் த சேம் டைம் இவங்களுக்கும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும், மணியும் கிடைக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே ஒன்று போல் நடக்கிறதுனால இவன் இதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போ விக்டோரியாவும் பிரான்சியானாவும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பதுவாவில் இருக்க ஒரு கோர்ட்டுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு மூரும் மாங்க்ஸ் 2 பேரும் என்டர் ஆவாங்க. ஸோ அந்த மூர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கிறது யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ. அதே மாதிரி அவங்க கூட மாங்கா வந்திருக்கிறது யாருன்னா ஒன்று லோடோவிக், இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டான கேஸ்பரோ. ஸோ இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது பிரான்சியானாவையும் விக்டோரியாவையும் கொலை பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ளாமினியோ அப்படின்றவர் ஜான்ஷே அப்படின்ற சர்வன்ட் கேர்ளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ அங்கேருந்து எல்லாருமே ஃப்ளாமினியோவை ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு அது ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அவங்க அம்மாவான கார்னிலியாவும் அவங்கக்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க, அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்களோட சில்ட்ரன் எல்லோரும் நடந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோவத்தில் அவங்க இருப்பாங்க. இப்போது ஃப்ளாமினியோவை கண்டினியூஸாக அவங்களோட பிரதரான மார்ஷலோ மார்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஜான்ஷேயோட இருந்த ரிலேஷன்ஷிப்பை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால கோவத்தில் ஃப்ளாமினியோ வந்துட்டு அவரோட யங்கர் பிரதரான மார்ஷலோவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது மார்ஷலோ வந்து இறந்து போயிட்டாரு. லோடோவிக் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே பிரான்சியானோவை கொலை பண்ணுறதுக்காக அவரோட ஹெல்மெட்டில் மவுத் பீஸ் கிட்ட எப்படி அவங்க இசபெல்லாவை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இவரோட ஹெல்மெட்லேயும் பாய்சன் வந்து வச்சுருவாங்க. இவர் அந்த ஹெல்மெட்டை எடுத்து வியர் பண்ணதுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் வந்து இவரோட உடம்புல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இவருக்கு தெரிய வந்துடும் நம்ம உடம்புல பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பிரான்சியானாக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட உடம்புல வந்து பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வெட்டிங் செரிமனியை இப்போ அட்டென்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்திலேயே அவரும் இறந்து போயிடுவார். இப்போது இந்த மூர் கெட்டப்பில் இருக்கார் இல்லையா ஃப்ரான்சிஸ்கோ, இவரை பார்த்த உடனே ஜான்ஷேக்கு அவர் மேலே, ஜான்ஷேனா யார், அந்த சர்வன்ட் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுமே அவர்கிட்ட இவ பேசும்போது இசபெல்லாவையும் கேமிலோவையும் எப்படி யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்றத டீட்டெயிலாக அவர்கிட்ட சொல்லிடுவா. அவளுக்கு தெரியாது இது ஃப்ரான்சிஸ்கோ மூர் மாதிரி அவர் டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால அவள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லிடுவா. அப்படி இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால விக்டோரியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. இப்போ பிரான்சியானோ வந்து இறந்து போயிட்டதுனால அவரோட பையனான ஜியோவானி தான் இப்போ டியூக்காக ப்ரொமோட் ஆயிருப்பார். ஸோ இவர் டியூக் ஆனதுக்கு அப்புறமா இவர் ஃப்ளாமினியோவை வந்து அவரோட கோர்ட்டில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் வந்து அவரோட தம்பியை கொலை பண்ணிட்டார் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக அவரோட போஸ்டிங்கில் இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி பிரான்சியானோவோட கோஸ்ட் அப்பியர் ஆகிறதாவும் அவருக்கு தோணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாமினியோ என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணமான அவரோட சிஸ்டரான விக்டோரியாவை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இப்போது ஃப்ரான்சிஸ்கோவும் லோடோவிக்கும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது லோடோவிக்கோ சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைனா இந்த மர்டருக்கான பழி வந்து உங்கள் மேலே விழுந்துரும், அதனால் இங்கேருந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை ஹொரென்ஷியோ அப்படின்றவர் கேட்டுடுறாரு. அதை கேட்டுட்டு அவர் போய் ஜியோவனி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் ஃபஸ்ட்டே சொல்லி வச்சிடுறாரு. இப்போது ஃப்ளாமினியோ வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போன விக்டோரியா அப்புறம் ஜான்ஷே கிட்ட எனக்கு கொஞ்சம் மணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரான்சியானோ இறந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து
விக்டோரியாவுக்கு கொஞ்சம் மணி கிடச்சிருக்கும். அந்த மணியை இவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவாருன்னா, பிராச்சியானோக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிராச்சியானோ ஒருவேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னா நான் விக்டோரியாவையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ இந்த மணி எனக்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, இவர் விக்டோரியாவுக்கும் பிராச்சியானோவுக்கும் ஹெல்ப் பண்ணதே அவருக்கு மணி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் விக்டோரியா இப்போ அந்த மணியை அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுனால இவர் சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம பண்ண தப்புக்காக ஒன்று நம்மளை கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு பேசாமல் நம்மளே சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடலாம். உங்களுக்கு இந்த பிளான் ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதுக்கு ஓகே சொல்லலைன்னா கண்டிப்பாக இவர் விக்டோரியாவே கொலை பண்ணிடுவார். ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இவர் இப்படி கண்டினியூஸாக பேசுகிறதுனால இவங்க 2 பேரும், யார், விக்டோரியாவும் சான்சேயும், சரி ஓகே நம்ம 3 பேருமே சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடலாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஃப்ளாமினியோவை ஃபஸ்ட்டு சூசைட் பண்ண சொல்லிவிட்டு விக்டோரியாவும் சான்சேயும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க 3 பேரும் பிளான் பண்ண மாதிரி சரி ஓகே நம்ம கன் வச்சு ஷூட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாமினியோ ஃபஸ்ட்டு அவரே ஷூட் பண்ணிக்குவார். ஷூட் பண்ண உடனே விக்டோரியாவும் சான்சேயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ளாமினியோக்கு இவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கையே இருந்திருக்காது. அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபேக்கான ஒரு கன் வச்சு தான் ஷூட் பண்ணியிருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறமா இவங்க இறந்து போகலை, இவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு லோடோவிக், கேஸ்பரோ, கார்லோ, பெட்ரோ அப்படின்ற 4 பேரும் அங்கே வந்துடுவாங்க. அவங்க 4 பேரும் அங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க 3 பேரையும் அவங்க கொலை பண்ணிடுவாங்க. இப்போது ஃப்ளாமினியோ, விக்டோரியா, சான்சே 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போது ஆல்ரெடி ஜியோவானிக்கு இவங்களோட கான்வர்சேஷன், இவங்களோட பிளான் எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாரும் கொலை பண்ணப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கொலையை பண்ண 4 பேரையும் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதோட இந்த ப்ளே வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.